அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு சார்பாக 37வது நாளாக இன்று நடைபெறும் ஜோதிட நட்சத்திர சுடர்மணி விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து ஜோதிட குருமார்களையும், ஜோதிட வல்லுநர்களையும், ஜோதிட ஆர்வலர்களையும் வருக வருக என இரு கரம் கூப்பி வரவேற்கிறேன். நிகழ்ச்சியின் முதலாவதாக கடவுள் வாழ்த்து. கடவுள் வாழ்த்தை பாட நமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் ஆலோசகராக இருக்கக்கூடிய திருப்பூரை சேர்ந்த தனம் தண்டபாணி ஐயா அவர்களை வரவேற்கிறேன். வணக்கம், அனைவருக்கும் அநேக நமஸ்காரம். கடவுள் வாழ்த்து. ஐந்து காலத்தனை ஆணைமுகத்தனை இந்து இளம்பை போலும் நந்தி மாந்தனை ஞான கொழுந்தினை முந்தையில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இவை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதால் தாழ் வாழ்க. தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்று. வணக்கம் ஐயா. அடுத்ததாக நமது நிகழ்ச்சியின் அடுத்ததாக ஜோதிட டிப்ஸை வழங்க நமது குழுவின் ஆஸ்ட்ரோ விஜயலட்சுமி கண்ணன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்னைக்கு ஜோதிட டிப்ஸ் என்னன்னா, ராகு பத்தி பார்க்க போறோம். கோச்சார ராகு 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை நகர்ந்துட்டே வரும். இப்ப கோச்சார ராகு கும்பத்துல இருக்கிறாரு. இந்த கும்பத்துல யாருக்கெல்லாம் சூரியன் இருக்குதோ, மிதுனத்துல யாருக்கெல்லாம் சூரியன் இருக்குதோ, சிம்மத்துல யாருக்கெல்லாம் இருக்கோ, துலாத்துல யாருக்கெல்லாம் இருக்கோ, இந்த 4 இடங்கள்ல சூரியன் இருப்பவங்க மட்டும் இப்ப வீடு கட்டுற யோகம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அவங்க வீடு கட்டிட்டு இருந்தாங்கன்னா மாடி வீடு கட்டலாம். மாடி வீடு கட்டுவாங்க, மாடி வீடு அமையும். இப்ப வீடு மாத்துறாங்க, குடி போறாங்கன்னா மாடி வீட்டுல குடியிருக்கலாம். மாடியில இருக்கிறவங்க கீழ் போர்ஷனுக்கு குடி வரலாம். அதே மாதிரி மாடி சுத்தம் பண்றது செய்வாங்க. இந்த காலகட்டத்துல தலை சுத்தும். உயரமான இடங்களுக்கு இவங்க போகக்கூடாது. ராட்னம் சுத்தக்கூடாது. இந்த விஷயங்கள்ல இவங்க கவனமா இருக்கலாம். இந்த காலகட்டங்கள்ல இது இவங்களுக்கு நடக்கும். வீடு கட்டுற யோகம் இருந்தா இந்த நேரத்துல நல்லது நடக்கும். அதே மாதிரி முடிய நல்லா கவனமா வச்சுக்கணும். முடி கொட்டு அதிகமா. இன்றைய ஜோதிட டிப்ஸ் வழங்க வாய்ப்பு கொடுத்த மகளிர் அன்னைக்கு நன்றி கூறி என் உரையினை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வாழ்க வளமுடன். நன்றி மேம், நன்றி. அடுத்ததாக நிகழ்ச்சியின் வரவேற்புரை. அதாவது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் சார்பாக நடக்கும் 37வது நட்சத்திர சுடர்மணி நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கும் சென்னையை சேர்ந்த ஆஸ்ட்ரோ சாரதா உமா மேம் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். அவர்களை வரவேற்பதுடன் அவர்களை பற்றிய சில கருத்துக்களை இங்கே பகிர்ந்திட இருக்கிறேன். அதாவது மேம் சாரதா உமா மேம் அவர்களுடைய தாயார் பெயர் பர்வத வர்த்தனி அம்மையார் ஆவார்கள். தந்தையார் பெயர் வேங்கட நரசிம்மன் ஐயா அவர்கள் ஆவார்கள். இவருடைய குரு என்று சொல்ல பார்த்தோம்னா பழனி பிருகு பிரபாகரன் ஐயா அவர்கள் ஆவார்கள். இவர்கள் பிருகு நந்தி நாடி என்ற ஜோதிட கலையை கற்றுள்ளார்கள். மற்றும் பல ஆசிரியர்களிடம் பல விதமான ஜோதிட கலைகளை இவர் கற்று தேர்ந்துள்ளார்கள். அவற்றில் சிறப்பாக அஷ்டமங்கல பிரசன்னம் என்ற கலையை மகாதேவ ஐயா அவர்களிடம் பயின்றுள்ளார்கள். மற்றும் கனிய ராஜசேகர் ஐயா, பொதுவுடை மூர்த்தி ஐயா, பெயரியல் ஜோதிடம் என்ற கலையை பண்டிட் விஜய் ஐயா அவர்களிடமும், GK ஐயா அவர்களிடமும், ஸ்டார் அகாடமியில் மருத்துவ ஜோதிடத்தின் அடிப்படை கல்வியையும் பயின்றுள்ளார். இவருடைய இந்த ஜோதிட பயணமானது 2008 முதலே ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இவர் படித்து கொண்டு இருக்கும் கூட காலத்திலேயே 2012 இருந்து ஜோதிடம் பார்ப்பவர்களுக்கு பலன் சொல்லி அந்த துறையிலும் இவர் வளர்ந்து வருகிறார்கள். அத்தகைய சிறப்பு வாய்ந்த சென்னையை சேர்ந்த ஆஸ்ட்ரோ சாரதா உமா மேம் அவர்களை இன்றைய சிறப்பு விருந்தினராக, அதாவது நவாம்சம் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கின்றேன். மேம் வணக்கம் மேம். வணக்கம் மேம். நீங்க தொடர்ந்து உங்கள் உரையை ஆற்றலாம். தேசிய மகளிர் கூட்டமைப்பு அமைப்பிற்கு நன்றிகள் தெரிவித்துக் கொள்றேன். தலைவருக்கு நன்றி. இல்லாம அந்த குழுவில் இருக்கக்கூடிய அனைத்து ஜோதிட சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல நான் எப்பவுமே என்ன செய்யறேன்னா, முதல்ல எனக்குன்னு உண்டான ஒரு மந்திரத்தை ஏதாவது சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அதனால அதை சொல்லிட்டு குருவுக்கு உண்டான சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமகா. பந்தமகற்றும் அனந்த குண பரப்பும் இவன் பால் உதிக்குமோ,
எந்த உலகம் எவனிடத்தில் ஈண்டிருந்து கறக்குமோ தந்த மறை ஆகமங் கலைகள் அனைத்தும் எவன்பால் தக வருமோ அந்த இறையாம் கணபதியை அன்போடு தொழுகின்றோம். நான் இன்னைக்கு பேச ஆரம்பிச்சேன். சாதாரணமா பேசுற மாதிரியே பேசலாம் தானே? நான் இன்னைக்கு எடுத்துட்டு இருக்கிற தலைப்பு நவநவாம்சம்ங்கிற ஒரு தலைப்பை பற்றி பேசலாம் நான் எடுத்திருக்கேன். ஏன்னா ஜோதிட கலையை பொறுத்தளவுக்கு நிறைய தலைப்புகள்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா நவநவாம்சத்தை பத்தி இந்த எனக்கு கிடைச்சது 2015 இந்த கிடைச்சது. அதுக்கப்புறம் அதை நானே எடுத்து பார்க்கலைங்கிறத உண்மை. திருப்பியும் இப்ப எடுத்து சொல்லி நானும் கத்துட்டு எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கணுங்கிற ஒரு அமைப்புல நான் இந்த தலைப்பை எடுத்து செஞ்சு சொல்லிட்டு இருக்கேன். சாதாரணமா ஜாதகம் பார்க்க வரும் பொழுது நமக்கு தேவையானது ராசி கட்டம், நவாம்ச கட்டம், இது ரெண்டு மட்டும் எடுத்து சொல்றோம். இதுல இந்த குழந்தை பிறப்புன்னு வரும் பொழுது ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு பார்க்க வரும்போது நவாம்சத்துல ஆணுடைய 1, 3, 5, 7 இந்த மாதிரி ஒற்றை ராசியில இருந்தால் அது ஆண் குழந்தையாகவும், 2, 4, 6, 8 இந்த மாதிரி இரட்டை ராசியில இருக்கக்கூடியதை பெண் குழந்தையாகவும் நம்ம எடுத்து சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அது எல்லா இடத்துலயும் சரியா இருக்குதுன்னு சொன்னா இல்ல, வரமாட்டேங்குது. ஏன்னா ஒரு குழந்தை பிறந்த டைம் எடுத்து பார்க்கும்போது ஆண் ராசிலையும் பெண் ராசிலையும் மாறி வந்திருக்கு. பெண்ணுக்கு ஆணும் ஆணுக்கு பெண்ணும் மாறி வருது. அது எப்படி நம்ம சரி பண்றதுன்னு சொன்னா, சாதாரணமா நம்ம என்ன பண்றோம்னு சொன்னாக்கா 13 நிமிஷம் 20 கலை வரைக்கும் குறைச்சு மாத்தி சொல்றோம், கணக்கு எடுத்து சொல்றோம். அப்படி சொல்லும் பொழுது அது நட்சத்திரம் ராசி எல்லாமே மாறி போய் அது தவறான கருத்தை சேருது. இதை மாத்தி சொல்லணும், கரெக்ட் பண்ணணும்னு வரும்போது எனக்கு கிடைச்ச இதை எடுத்து சொல்லலாம். நான் சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டு ரொம்ப இதை சொல்லல, சிம்பிளாவே சொல்லிட்டு போறேன். நெக்ஸ்ட் இத கீரனூர் நடராஜன் அப்படிங்கிறவர் எழுதியிருக்கிற புக்ல ஜாதக அலங்காரம் பக்கம் எண் 152 கால கோரா சக்கர அட்டவணை தரப்பட்டுள்ளது. அதில் உள்ள விளக்கியபடி ஜாதகம் கணிப்பதே சரியானதாக இருக்கும். ஆனா நம்ம யாரும் அதை பாக்குறது இல்ல. இதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். அதை நாம எப்படி பண்ணணும் அப்படிங்கறத நான் விளக்கம் சொல்றேன். தயவு செய்து அனைவரும் மியூட் போட்டுக் கொள்ளவும். ஒரு குழந்தை பிறந்த நேரத்தை நம்ம கரெக்ட் பண்றது எப்படி செய்யணும்னு சொன்னா, தாய் தகப்பனார் கொடுக்கக்கூடிய அளவு டாக்டர்ஸ் கொடுக்குற டைம் வச்சு நம்ம பார்த்து எழுதிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் இந்த 13 நிமிஷம் 20 கலையை நகர்த்தி வரும் பொழுது டோட்டலாவே மாறி போறது. அதை நம்ம கரெக்ட் பண்றதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, முதல்ல ஒரு குழந்தை பிறந்த நேரத்தை தாய் தகப்பனார் கொடுத்துருக்கிறது. உதாரண ஜாதகத்துக்கே சொல்றேனே, ஒரு ஆண் ஜாதகம், ஆண் ஜாதகம் பிறந்த தேதி 9/12/1976, பிறந்த நேரம் பெற்றோர்களால் கொடுக்கப்பட்டது. இது ஒரு பெண்ணின் ஜாதகம். காலை 8:28 பிறந்ததா நாளாக சொல்லி திருவாதிரை முடிவு 4 நாள் நாழிகை 8 வினாடி ஜாதகம் கணித்த ஜோதிடர் அப்படி எழுதி கொடுத்திருக்காங்க. ஆனா அந்த நேரத்தை பார்க்கும் பொழுது 8:28 பார்க்கும்போது அம்ச லக்னப்படி பிறந்த நேரம் காலை 8:14 என்று எடுத்துக்கொண்டு ஜாதகத்தை கணித்துள்ளார். அந்த சூரிய உதயம் அன்று சூரிய உதயம் காலை 6:24. எனவே உதயாதி ஜனன நாழிகை 3:55 வினாடி என்று கணக்கிட்டுள்ளார். அதன்படி லக்னம் தனுசுவில் பூராடம் 2 அமைந்துள்ளது. அது ஆணுடைய ஆண் பாதம். அதனால அது சரியா வரல. ராகு திசை இருப்பு 00029 நாள் என்று குறிப்பிட்டுள்ளார். மேற்படி ஜாதகத்தில் பிறந்த குழந்தை பெற்றோரால் கொடுக்கப்பட்ட கால 28 என கொண்டால் உதயாதி நாழி ஜனன நாழிகை 5:15 திருவாதிரை 4:08 வினாடி முடிந்து விட்டதால் குழந்தை புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறதாக எடுத்துக்கொள்ளணும். புனர்பூசம்னு வரும் பொழுது அது வேற, அதுவுமே மேஷத்துக்கு தான் வருது. நவாம்சம்னு வரும்போது மேஷத்துக்கு வந்துடுது. அப்போ அதை நம்ம சரி பண்றதுக்கு
என்ன பண்றோம்னா நவாம்சத்தை நவாம்சம்ங்கிறத எடுத்து சொல்றோம். அதே மாதிரி ஆணுடைய ஜாதகத்திலயுமே வந்து விக்னேஷன் பேரு. அவர் வந்து 2 மணி 20 நிமிஷத்துக்கு பிறந்திருக்காரு. லக்னஸ்புடம் வந்து 165 23 கன்னி லக்னம். நவாம்சம் வந்து ரிஷபம். 26/5/1991 பிறந்தவர். இதில் பெண் ஆண் நவாம்சமும் பெண்ணிற்கு ஆண் நவாம்சமும் ஆணிற்கு பெண் நவாம்சமும் கணினிய வந்திருக்கு. கணினி எல்லாம் சொல்றது தப்பு, அது வந்து யாரையுமே குறை சொல்ல வேண்டாம். அதுல வந்திருக்கிறது வந்து அந்த மாதிரி வந்திருக்கு. அதை நான் கொண்டு ஆணா பெண்ணாங்கிறத கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருக்கோம். அதனால நவாம்சம் என்றால் இதை நவநவாம்சத்துல பார்த்து நம்ம செய்ய போறோம். அப்போ நவநவாம்சம்னா என்ன அப்படின்னா, நவாம்சத்துக்கு நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னா, ஒரு ராசி கட்டத்துல இருக்கக்கூடிய 9 பாதங்களை வந்து பிரிச்சு நம்ம போட்டு ஒவ்வொரு பாதத்துக்கும் ஒண்ணு. மேஷ லக்னத்துல அஸ்வினி மகம் மூலம், அது அஸ்வினி மகம் மூலம் 3மே வந்து மேஷத்திலிருந்து கடகத்து வரைக்கும் 4 பாதம் போட்டுறோம். அப்புறம் பரணியிலிருந்து பரணி 4 பாதத்தை வந்து சிம்மத்துல இருந்து விருச்சிகத்து வரை போட்டுறோம். பேலன்ஸ் இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தை எடுத்து நம்ம தனுசுல போட்டுறோம். அது சரராசிக்கு உண்டானது. அடுத்து ஸ்திரராசின்னு வரும்பொழுது ஸ்திரராசின்னு வரும்போது என்ன பண்றோம்னா, கார்த்திகை 2ன்னு வருது, மகரத்துல வருது. மகரத்திலிருந்து ஆரம்பிச்சு மகரம், கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகத்து வரைக்கும் முடியுது. இந்த மாதிரி மாத்தி மாத்தி நம்ம போட்டு எடுத்துன்னு வந்துட்டு இருக்கோம். இப்போ இந்த நவநவாம்சத்தை என்ன பண்றோம்னு சொன்னா, ஒரே ஒரு கட்டத்தை மட்டும் இந்த 3 டிகிரி 20 நிமிஷம், அதாவது 360 டிகிரியை வந்து 12ஆல வகுக்கும் போது, 12 கட்டங்களுக்கு வகுக்கும் போது 30 டிகிரியா வருது. ஒரு கட்டத்துக்கு 30 டிகிரி. அந்த 30 டிகிரியை வந்து 9 பாதங்களுக்கும் நம்ம பகிர்ந்து கொடுத்திருக்கோம். பெரியோர்களால் பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பிரித்து கொடுத்திருக்கக்கூடிய கட்டத்தை வந்து என்ன பண்றோம்னு சொன்னா, ஒரு கட்டத்துக்கு 3:20, அந்த 3 நாழிகை 20 நிமிடத்தை வந்து நாம கலையாக மாத்திக்கிறோம். அந்த கலையா மாத்தும் பொழுது 3:20ங்கிறது 200 பாகம், 200 கலையா வந்து சேருது. அதாவது 3 × 60 இஸ் ஈக்குவல் டு 180 + 20, மொத்தம் 200. ஒரு பாகம், நவாம்சத்தின் ஒரு பாகம் வந்து 200 கலை. இந்த 200 கலையை வந்து திருப்பி நாம என்ன பண்ணணும்னு சொன்னாக்கா 9ஆல வகுக்கணும். அந்த 9ஆல வகுக்கிறதுக்கு முன்னாடி 12 கட்டத்துக்கு உண்டானது வந்து டோட்டல் ஒரு நாளைக்கு சூரியன் சுத்தி வர லக்னத்தை தான் நம்ம எடுக்க போறோம். லக்னம் எடுக்கும் பொழுது ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துக்கும் சேர்த்து 2 மணி நேரமா பிரிச்சு நமக்கு சூரியன் சுத்தி வர்றதாக சொல்லிட்டு இருக்கோம். ஆனா சூரியன் சுத்தி வரல, நம்ம பூமி சூரியனை சுத்தி வருது. அதுதான் நிஜம். அப்போ அந்த 24 மணி நேரத்தை வந்து 60ஆல பெருக்கும்போது 1440 கலை வருது. 1440 நிமிடங்கள். இது வந்து மணியை தான் பண்றோம். 1440 நிமிடங்கள். அந்த நிமிடத்தை இது மொத்தமாக பார்க்கும்போது 24 மணி நேரத்துக்கும் அந்த 2 மணி நேரத்துக்குன்னு பார்க்கும்போது 120 நிமிடம். ஒரு லக்னத்தை சூரியன் கடக்கிறதுக்கு உண்டான டைம் வந்து 120 நிமிடம். 120 நிமிடம்ங்கிறது 2 மணி நேரம். அதை வந்து 9 ராசிக்கும் பகிர்ந்து போடும் பொழுது அது வந்து 13.333 வருது. அது 13.33. அதுக்கு மேல போறது வேண்டாம், அதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியும். அதை வந்து 60 கழிச்சுட்டு மீதி இருக்கிறதை சேர்க்கும் போது 89 நிமிடங்கள் வருது. 89 வினாடிகள் வருது. அந்த 89 வினாடிகள் வந்து ஒரு பாதத்திற்கு 89, அதாவது ஒரு நாழிகை 29 வினாடி. இதை வச்சு கணக்கு பண்ணி பார்க்கும்போது அந்த 9 பாதத்துக்கும் நம்ம பிரிச்சு எடுத்துட்டு வர முடியும். நவாம்ச சக்கரத்தை எப்படி அமைக்கிறோமோ அதே மாதிரி நவநவாம்சத்துக்கும் நம்ம பாக்குறோம். இப்போ அடுத்தாப்புல நவநவாம்சம் எப்படி செய்கிறது. உதாரண ஜாதகம் அகிலா அப்படிங்கிற ஒரு லேடியோட ஜாதகம். அவங்க வந்து இரவு 6/2/91 பிறந்திருக்காங்க. இரவு 10:46 பிறந்திருக்காங்க. பெண் குழந்தை. லக்னஸ்புடம் கன்னியில 29 டிகிரி 51 வினாடி 44
விகலை வருது. அப்போ இது என்ன பண்றோம்னா ஒவ்வொரு பாதத்துக்கும் நமக்கு வந்து 3 பாகை 20 கலை கணக்கு இருக்கு. அப்ப 3 கலை அப்படி கணக்கு பண்ணி எடுத்துட்டு வரும்போது 29 கடைசி பாதத்துலதான் இருக்கு. 29 9வது பாதத்துலதான் இருக்கு. அந்த 9 பாதத்துல வரும் பொழுது 8 பாதத்துக்கு உண்டான இதை கழிச்சாச்சுன்னா பேலன்ஸ் இருக்கிறது 6.3144 பேலன்ஸ் இருக்கு. அப்போ சித்திரை 1ஆம் பாதத்துல இருக்கிற மாதிரி வருது. அந்த சித்திரை 1ஆம் பாதத்தை நம்ம என்ன பண்றோம் சொன்னாக்கா 3.11 3 × 60 180 பிளஸ் 11 அப்போ 191 கலை 44 விகலை. அதை வந்து நம்ம திருப்பியும் கலையாக மாற்றணும். 60ஆல போடும்பொழுது அது மொத்தமா பார்க்கும்போது 191,733 வருது. அத வந்து நம்ம திருப்பி 60ஆல 9ஆல வகுக்கும் போது 22.22 வருது. ஒரு கலைக்கு 22.22. அதுதான் ஒரு கலைக்கு ஒரு பாதத்துக்கு உண்டான கணக்கு. நவநவாம்சத்துக்கு உண்டான கணக்கு வந்து 22.22. அதை வச்சு போட்டு வரும்பொழுது நம்ம ஒரு இதுக்கு 200 தான் இருக்கும். அந்த 200 வந்து நம்ம கழிச்சு கொண்டு வரும்போது இந்த 22.22 கூட்டி கொண்டு வரும்போது 199.2 மட்டும் பேலன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். 98 பேலன்ஸ் 2 இருக்கும். அந்த 2 நம்ம கணக்கு எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ப கணக்கு பண்ணி போடும் பொழுது நவாம்சத்துல என்ன பண்றோம் சொன்னாக்கா நவநவாம்சம் போடும்போது முதல்ல எந்த ஒரு பாதமாக இருந்தாலும் முதல் பாதமாக இருந்தா மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம் அப்படி கொண்டு வந்து தனுசு வரைக்கும் கொண்டு வந்து போட்டுறோம். திருப்பியும் 2ஆம் பாதமாக இருந்தால் மகரம், கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி அப்படின்னு சொல்லிட்டு அது முடிச்சிடும். அடுத்தாப்புல 3ஆம் பாதமாக இருந்தால் துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம் அப்படி செஞ்சுட்டு 4ஆவது பாதமாக வரும்பொழுது கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் அப்படி கொண்டு வரும்போது திருப்பி இந்த அட்டவணைய ரெகுலரா நம்ம பக்கத்துல வச்சுட்டோம்னா இந்த 1ஆம் பாதமா தூக்கி எடுத்து எழுதி வச்சுட்டு இந்த இதுதான் இருக்கு, இது ஆண் நட்சத்திரமா பெண் நட்சத்திரமா, ஆணுக்கு வந்திருக்கா பெண்ணுக்கு வந்திருக்கான்னு பார்த்து எடுத்து நம்ம சொல்றதுக்கு சௌரியமா இருக்கும். அதனால நான் அந்த மாதிரி பண்ணிக்கிறது நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து ஜோதிட அரசுங்கிற புக்கு வந்து ஏப்ரல் மாசம் 2015 வருடத்துல வெளிவந்த ஒரு பேப்பர் கட்டிங். இது அதுல இருந்தா நான் எடுத்து சொல்லிட்டு இருக்கேன். அதையும் நான் சொல்றேன். எனக்கு கிடைச்சிருந்தது அதை எடுத்து வச்சு அதுல இருந்தே இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் ஆணுடைய ஜாதகம் பிறந்த தேதி வந்து 14/10/56. பிறந்த நேரம் 7:24 7:24 மாலை. இது பிறந்த ஊர் மேலூர், மதுரை மேலூர். லக்னஸ்புடம் 22/18/12 பரணி 3ஆம் பாதத்துல இருக்கு. நவநவாம்சம் கணிக்கும் முறை லக்னஸ்புடம் 22/18/12. அஸ்வினி கழிக்க வேண்டியது 4 பாதத்தை கழிச்சா 13.20. அதை கழிக்கும் போது பேலன்ஸ் 8:58/12 பேலன்ஸ் இருக்கு. அதுல திருப்பியும் 2 பாதத்தை கழிக்கும் போது 6:40 6:40 கழிக்கும் போது 2:18/12 அதுதான் பேலன்ஸ் இருக்கிறது. இப்ப நம்ம வந்து 22.22ங்கிறது வந்து பர்மனண்டா நம்ம வச்சுக்க வேண்டிய கணக்கு. அது அதாவது பாதத்தை கணக்கு பண்ணி நவநவாம்சத்தை கணக்கு பண்றதுக்கு 22.22ன்னு வச்சாதான் கரெக்டா வரும். ஏன்னா 200 கலையை தான் நம்ம பிரிச்சு கொண்டு வரோம். இது கொஞ்சம் கணக்கு. ஏன்னா இப்ப வந்து யாருமே கணக்கு போடுறது கிடையாது. கணக்கு போடுறது கொஞ்சம் சமமா தான் இருந்துட்டு இருக்கும். கொஞ்சம் பழகினாதான் சரியா வரும். ஏன்னா எப்பவுமே எல்லாம் கணினியில பார்த்து பழகி இருக்கிறதுனால நம்ம என்ன ஏதுன்னு புரியாத சூழ்நிலையில இருக்கு. இது வந்து நம்ம என்ன எதுவுமே வந்து பாகை கலையோட கத்துட்டாக்கா கரெக்டா நம்மளால சொல்ல முடியுங்கிறது என்னுடைய கருத்து. யாரையும் வருத்தப்படுறதுக்கோ வேதனைப்படுறதுக்கோ சொல்லல. ஏன்னா கணினி இருக்கிறதுனால அதை வச்சு பார்த்துட்டு இருக்கிறதுனால யாருக்காலையும் கணக்கு போட முடியாத சூழல் இருக்கும். ஆனா எல்லாரும் கணக்கு போட்டு பார்த்துக்கிறது ரொம்ப நல்லா இருக்குங்கிறது என்னுடைய தாழ்வான கருத்து. ஏன்னா
எப்பவுமே நமக்கு கணினி உபயோகப்படும் சொல்ல முடியாது. வெளியில போயிருக்கோம், அந்த இடத்துல தேவைன்னாக்கா கணக்கு தெரிஞ்சாதான் நம்ம கரெக்டா பண்ண முடியும். அதனால ஜாதகம் எழுதுறதுக்கும் சரி, இந்த இது இப்படி இருக்குன்னு சொன்னாக்கா 6 மாசத்துல நம்ம வெளியில வரோம்னா கண்டிப்பா முடியாது. 6 மாசத்துல ஜாதகத்தை எடுத்து சொல்லலாம். அது பிராக்டிக்கலா வரும்போது ஏகப்பட்ட சிக்கலை சந்திக்க வேண்டிய சூழல் இருக்கு. அதெல்லாம் நம்ம சரி பண்றதுக்கு இதையும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுட்டு வந்தோம்னா, நம்ம கணினி இல்லைன்னா கூட பஞ்சாங்கத்தை வச்சு நம்ம கணிக்கிறதுக்கு உண்டான ஃபெசிலிட்டிஸ் முந்தியெல்லாம் நமக்கு தெரியாம இருந்தது. இப்ப எல்லாமே இருக்கு. அதை வச்சு செய்யறது நல்லா இருக்குங்கிறது என்னோட நினைப்பு. சரிங்களா? அப்புறம் பரணி 3ஆம் பாதத்துல 6 நவாம்சம் முடிஞ்சிச்சு. 7வது நவாம்சத்துல அமைஞ்சிருக்கு. அப்போ தயார் நிலை அட்டவணை. தயார் நிலை அட்டவணைங்கிறது அந்த படிச்சு சொன்னேன் பாருங்க. இந்த முதல் இந்த எப்படி காமிக்கிறது தெரியலையே. தயார் நிலை அட்டவணையை ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா இது 3ஆம் பாதத்துல நம்ம காமிக்குது. 3ஆம் பாதம் காமிக்கும் பொழுது நம்ம துலாம், விருச்சிகம், தனுசம், மகரம், கும்பம் சொல்லிட்டு அந்த 9 பாதத்துக்கு நம்ம போட்டுக்கலாம். 3ஆம் பாதமா வரும்பொழுது இது நம்ம பார்த்துருக்கு 3ஆம் பாதத்துல தான் இருக்கு. அதாவது 7வது நவாம்சம் மேஷம் ஆண் ராசி ஜாதக கணிதம் சரி. அது ஆணின் ஜாதகம், இதெல்லாம் ஓகே. அப்புறம் இந்திரா காந்தியோட ஜாதகம் தான் போட்டிருக்காங்க. இந்திரா காந்தி ஜாதகம் லக்னஸ்புடம் 28-15 கேட்டை 4ஆம் பாதம். லக்னஸ்புடம் புனர்பூசம் 3-20 4ஆம் பாதம் முடிஞ்சிச்சு. கழிச்சு வரும்பொழுது பேலன்ஸ் லக்னம் நின்றது 1-35. இது அப்போ 22 அது 60 22 100. அதாவது ஒரு கலைக்கு 60, சாரி, ஒரு நாழிகைக்கு ஒரு பாகைக்கு 60 கலை. 60 + 35 95 வரும்போது நம்ம 22 கழிச்சுட்டு வரும்போது கூட்டிட்டு வரும்போது அப்படியே நம்ம 22 அப்படி போடும்போது 66 பேலன்ஸ் இருக்கிறது நம்ம 60க்கு மேல ஆயிடுச்சுன்னா ஒரு பாத்துக்கு நம்ம 200 தான் நம்ம எடுக்கிறோம். இந்த கணக்கு இதுக்கு நம்ம 320க்கு எடுக்கல, 200 கலைக்கு நம்ம எடுக்கிறோம். அப்போ இதை சேர்த்து எடுத்துட்டு வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுல இது 100 ஆயிடுச்சா, 100 வந்துடுச்சுன்னா இதோட ஆட் பண்ணிக்கலாம். டோட்டல் போட்டுக்கலாம். அது கணக்கு கூட போட்டு எடுத்து வச்சிருக்கேன். அது எப்படி அனுப்புறதுன்னு எனக்கு தெரியல. இதுல போர்டு எதுவும் வச்சிருக்கீங்களா வீட்டுல? இல்லம்மா, போர்டு எல்லாம் இன்னும் இல்ல. ஏன்னா போர்டு இருந்துச்சுன்னா கூட நீங்க எழுதியே கொஞ்சம் காமிக்கிறது வசதியா இருக்கும். ஆமா, உங்களுக்கு ஏன்னா இந்த பிடிஎஃப் எடுத்து அனுப்பி விடுறேன் உங்களுக்கு. ஓகே நீங்க அனுப்பி விடுங்க. அதுக்கப்புறம் அனுப்பி விட்டேன். நீங்க எப்படி பண்றீங்களா பண்ணுங்க, அப்படியே எடுத்து அனுப்பி விடுறேன். என்கிட்ட இருக்கிறத எடுத்து அனுப்பி விடுறேன். ஏன்னா இது எல்லாருக்கும் போய் சேரணுங்கிறது தான். ஏன்னா இது யாருமே சொல்றது கிடையாது. ஏன்னா இப்படி இருக்கு, ஏன்னா அதனால சொல்றேன் நான். சரி, அனுப்பி விடுறேன். அது டோட்டல் 95.1 வருது. ஈவு 275. கேட்டை 4ஆம் பாதத்தில் 4வது நவநவாம்சம் முடிந்து 5வது நவநவாம்சத்தில் அமைந்துள்ளது. தயார் நிலையில் அட்டவணையில் 4வது பாதம் 4 5வது நவாம்ச விருச்சிகம் பெண் ராசி. அதாவது ராசி பெண் ராசின்னு வரதுக்கு ராசியை பார்த்து நம்ம ஆணா பெண்ணாங்கிறத நம்ம சரி பண்ணிக்கிறோம். இல்லைன்னா நம்ம 13 டிகிரியை 13.20 கழிச்சு நம்ம மாத்துறோம். ஒரு பாதத்துக்கு மாத்தி வரும். அப்படி மாத்தாம நம்ம இது ஈஸியா பண்ண முடியுங்கிறது. இது 1 செகண்ட் 2 செகண்ட் கரெக்ட் பண்ணா சரி போகும். சரியாயிடும். ரொம்ப எல்லாம் கழிக்க வேண்டாம். எனக்கு தெரிஞ்சபடி பேசிட்டு இருக்கேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. ஜாதக வாக்கிய பஞ்சாங்கப்படி நட்சத்திர பாதங்கள் அடிப்படையில் கணிதம் செய்திருந்தால் லக்ன நவாம்சத்தை கண்டுபிடிப்பது சிரமமாக அமையும். காரணம், லக்னம் என்ற ராசியின் ராசி கால பரிமாணம் ஒரே சீராக இல்லாமல் ராசிக்கு ராசி மாறுபட்டு இருப்பதுதான். முயற்சித்தால் முடியும். லக்ன நவாம்சமும் கணிக்கும் போது ஆண் ஜாதகருக்கு பெண் ராசி நவ நவாம்சக அமைந்தாலோ அல்லது பெண் ஜாதகருக்கு ஆண் நவ ராசி நவ நவாம்சமாக அமைந்தாலோ பிறந்த நேரம் 1 வினாடி முதல் 89 வினாடி, அதான் வினாடி கரெக்ட் பண்ணா போறோம். ஒரு பாதம் ஃபுல்லும் கழிக்க வேண்டியதில்லை, நகர்த்த வேண்டியதில்லை. ஒரு வினாடி முதல் 89 வினாடி வரை கூடுதலாக கணக்கிடப்பட்டுள்ளது என்று பொருள். அறுவை சிகிச்சை மூலம் பிறந்த குழந்தைகளுக்கு மட்டுமே கணினி மூலம் குழந்தையை வெளியே எடுத்த நேரம் நிமிடம் வரை சரியாக தரப்பட்டுள்ளது. சுகப்பிரசவத்திற்கு பெண் குழந்தைகளுக்கு பிறந்த நேரம் மருத்துவரால் சொல்லப்படுவதை தவிர்த்து ஜாதகர் கணக்கிடப்படுவதால்
சீர்திருத்தங்கள் வினாடி முதல் 89 வினாடி தேவைப்படுகிறது. இப்போது கட்டுரையில் இதை போலவே விக்னேஷின் லக்னஸ்புடம் 165-23 கன்னி லக்னத்தில் அஸ்தம் 2ஆம் பாதத்தில் உள்ளது. நவாம்சம் கன்னி, பெண் ராசி, லக்னஸ்புடம் ஹஸ்தம் 2-2-03 உள்ளது. இந்த கலைகளாக 123 கலைகள். இதை 22 வகுக்க ஈவு 5, மீதி லக்னம் 5 நவநவாம்சங்கள் முடிந்து 6வது நவநவாம்சத்தில் அமைந்துள்ளது. நவநவாம்ச அட்டைவணைப்படி 2ஆம் பாதத்திற்கு 6வது நவநவாம்சம் மிதுனம், ஆண் ராசி. அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு. மேலும் நவநவாம்சத்தில் லக்னம் ஆணிற்கு ஆண் ராசியிலும் பெண்ணிற்கு பெண் ராசியிலும் தான் அமைய வேண்டும் என்பதில்லை, மாறுபட்டு அமைந்திருக்கலாம். நவநவாம்சத்தில் மட்டும் ஒரு ஜாதகம் ஆணுக்குரியதா பெண்ணுக்குரியதா என்பதை நிர்ணயம் செய்ய முடிகிறது. இது எழுதியிருக்கிறது ஜோதிட ரத்னா மேலமாசி விதி எஸ் சுப்பிரமணியம் அப்படிங்கிறவர், சக்தி மாறி ஜோதிட வித்வத் சபைங்கிறவர் மேலமாசி விதியிலிருந்து மதுரையிலிருந்து எழுதியிருக்காரு. இது இல்லாம வேற சின்ன சின்ன டிப்ஸ் தரலாங்களா? சொல்லுங்க. இப்ப ஒரு வீட்டுல ஒரு ஜாதகருக்கு பிரச்சனை இருக்கு, சூரியனால பிரச்சனை அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்றோம் பண்ணணும்னா, சூரியனுக்குன்னு அபிஷேக நட்சத்திரங்கள்னு ஒரு இது இருக்கு, பரிகாரத்துக்கு உண்டானது அபிஷேக நட்சத்திரம்னு இருக்கு. அந்த அபிஷேக நட்சத்திரங்கிறது என்னன்னு சொன்னாக்கா, சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு, ராகு, இந்த மாதிரி எல்லாருக்குமே ஒவ்வொரு பொருள் இருக்கு. அந்த பொருளை அதை எடுத்து வச்சு அபிஷேகத்துக்கு கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னாக்கா 27வது நட்சத்திரமா பார்த்து கொடுக்கணும். நம்ம பிறந்த நட்சத்திரத்துல இருந்து 27வது நட்சத்திரம். இப்ப சூரியனை நம்ம சரி பண்ணணும்னு சொன்னா சூரியன் நிக்கக்கூடிய இடத்துல இருந்து 27வது நட்சத்திரம். உதாரணத்துக்கு கார்த்திகை நட்சத்திரத்துல சூரியன் இருக்காரு. இப்ப சூரியன் கார்த்திகைக்கு முதல் பரணி நட்சத்திரம், கார்த்திகைக்கு முதல்ல இருக்கக்கூடிய பரணி நட்சத்திரத்தை அன்னைக்கு தேன் சிவனுக்கு அபிஷேகத்துக்கு கொடுக்கும். நெக்ஸ்ட் சந்திரனுக்கு சந்திரன் எங்க நிக்கிறாரோ அவரை பலப்படுத்துறதுக்கு அதுல இருந்து 27வது நட்சத்திரம், அங்க சுத்தமான ஜலம், சுத்த ஜலம் அபிஷேகத்துக்கு கொடுக்கும். அடுத்து செவ்வாய்க்கு இளநீர், புதனுக்கு கரும்பு சாறு, குருவுக்கு நெய், சுக்கிரனுக்கு தயிர், சனி பகவானுக்கு சொல்றேன், ராகு பகவானுக்கு சந்தனம், கேதுவுக்கு இது வில்வேலை இருக்கு இல்லையா, வில்வத்துல தண்ணியில போட்டு கொடுத்து அதை அபிஷேகம் பண்ண சொல்லணும். சனி பகவானுக்கு தான் என்னன்னு நான் எழுதி வைக்கல, ஞாபகம் இல்லை, பார்த்து சொல்றேன் உங்களுக்கு. அதை மட்டும் சொல்றேன் உங்களுக்கு. அது இல்லாமல் சனி பகவானுக்கு எண்ணெய், சரி நல்லெண்ணெய் வச்சுக்கலாம். சரி, தேங்க்யூ. அப்புறம் ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் நம்ம ஆண் பெண் ஜாதகர் இருக்காங்க. இன்னும் பலமேத்திரத்துக்குன்னு சொல்றதை விட அவங்களுக்கு உண்டான 11வது நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய தெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு வந்தாக்கா ஒரு நல்ல விசேஷமான பலன் உண்டு. அது என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இது திடீர்னு எடுத்து சொன்னதுனால நாங்க ஒரே செகண்ட் வந்துட்டேன். ஒரே செகண்ட். மேம் அவங்க இன்னைக்கு கொடுத்துருக்க டாபிக் ரொம்ப அற்புதமான டாபிக். பட் இருந்தாலும் அதை நம்ம புரிய வைக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம அவங்க சொன்ன மாதிரி கணிதத்துறத்துல கம்ப்யூட்டர் இதெல்லாம் இருக்கிறதுனால இப்போ நம்ம அதை கால்குலேஷன் போடுறது அப்படிங்கிறது
கொஞ்சம் பழகிக்கிட்டோம் அப்படின்னு நல்லது அப்படிங்கிற மாதிரி அவங்க நல்லா எடுத்து சொல்றாங்க. இதை நம்ம பழக்கத்துல வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அவங்க சொல்ல முறைக்கு ஃபாலோ பண்ணும்போது ஆண் பெண் அப்படிங்கிறத வந்து நம்ம அந்த பாலினத்தை கண்டுபிடிக்கிற தன்மை வந்து எளிது அப்படின்றத நம்ம சிறப்பா வந்து எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம பார்ப்போம். இது என்ன உபாசனா தெய்வத்தைன்னு சொல்லி உபாசனா தெய்வங்க, உபாசனா தெய்வம் ஓகே. சொல்லிட்டு உபாசனா தெய்வம் வந்து எல்லாருமே நல்ல ரிசல்ட் கொடுத்துட்டு இருக்குங்க. இது என்ன பண்ணணும்னு சொன்னா ஒவ்வொரு கிரகம் இருக்குன்னா அந்த கிரகத்தை நம்ம வலுவேற்றுறதுக்கு 11வது நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய நடு நட்சத்திரத்தை 11வது ராசியில இருக்கக்கூடிய நடு நட்சத்திரத்தை எடுத்து நம்ம சொல்லணும். அது வந்து மேஷம், நான் முதல்ல இதை சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் விளக்க சொல்றேன். மேஷம் 12 அந்த மீனம் வரைக்கும் உண்டான ராசி கட்டத்தை போட்டுக்கோங்க. அதுல வந்து நடு நட்சத்திரம், மேஷத்துக்கு நடு நட்சத்திரம் பரணி. ஏன்னா மீது ரெண்டும் நடு நட்சத்திரம் எடுத்தா நல்ல பலன் இருக்கு. அது வந்து மகாலட்சுமி பழனியில ஆவினன்குடி கோவில்ல இருக்கு. ஆவினன்குடி கோவில்ல மகாலட்சுமியும் இவர் ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவரும் இருக்காரு. அவங்க 2 பேருக்கும் பூஜை பண்ணிட்டு வந்தாக்கா பரணி நட்சத்திரத்தன்னைக்கு போய் செய்துட்டு வந்தா ரொம்ப விசேஷமா இருக்கும். அடுத்தது நெக்ஸ்ட் ரோகிணி. ரிஷபத்துக்கு வந்து ரோகிணி. அது வந்து பர்வதவர்த்தினி ராமேஸ்வரம். மிதுனம் திருவாதிரை நெல்லையப்பர் திருநெல்வேலி. கடகம் பூச நட்சத்திரம் பாலா திரிபுர சுந்தரி. சிம்மம் பூரம் ராஜராஜேஸ்வரி. இது நடு நட்சத்திரம் சொல்லிட்டு வரது, நடு நட்சத்திரம் சொல்லிட்டு வரேன். சிம்மம் பூரம் ராஜராஜேஸ்வரி திருமயிச்சூர். கன்னி ஹஸ்தம் விஷ்ணு துர்கை பட்டீஸ்வரம். துலாம் சுவாதி லட்சுமி நரசிம்மர் சிங்க பெருமாள். அங்க வந்து காட்டழகிய சிங்கர்னு இடம் இருக்கு. இங்க பெருமாள் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் நரசிம்மரை விட காட்டழகிய சிங்கர் தனியா இருக்காரு. மகாலட்சுமியோட சேர்ந்த தனி இடத்துல இருக்காரு. அவரை வழிபாடு பண்ணா ரொம்ப விசேஷமா இருக்கும். அதுவும் ஸ்ரீரங்கத்துலதான் இருக்கு. விருச்சிகம் சொல்லுங்க, நீங்க எழுதி முடிச்சோட சொல்லுங்க, வேணும் பொறுமையா சொல்றேன். தனுசு பூராடம் வாராகி. தஞ்சை பெரிய கோவில் இருக்கு. அது இல்லாம தஞ்சை பெரிய கோவில் அனுஷத்துக்கு பத்மாவதி தாயார். திருச்சானூர் விருச்சிகம் அனுஷம் பத்மாவதி தாயார் திருச்சானூர். மகரம் திருவோண நட்சத்திரம் ராஜகாளியம்மன் தெத்துப்பட்டி ஒட்டஞ்சத்திரத்துக்கிட்ட இருக்கு. தனுசு பூராடத்துக்கு வாராகி தஞ்சை பெரிய கோவில். உத்தரகோசமங்கை 2 இடத்துல இருக்கு. உத்தரகோசமங்கை வந்து ஆரம்பத்துல உருவான முதல் கோவில் ஆதி சிவன் கோவில். அதான் ஃபர்ஸ்ட் உருவான கோவில் உத்தரகோசமங்கை. மகரம் திருவோணம் ராஜகாளியம்மன் தெத்துப்பட்டி ஒட்டஞ்சத்திரம். கும்பம் சதயம் குற்றாலீஸ்வரர் குற்றாலம். மீனம் உத்திரட்டாதி மீனாட்சி மதுரை. பிருகுநந்தி நாடியில லக்னம் பெருசா எடுக்கிறது கிடையாது. ஆணாக இருந்தால் குருவையும் பெண்ணாக இருந்தால் சுக்கிரனையும் எடுத்துக்கிறோம். அப்போ சுக்கிரனை பலம் ஏற்றணும்னு சொன்னா சுக்கிரன் எந்த இடத்துல இருக்குன்னு பாருங்க. அங்கிருந்து 11வது வீடு. எப்பவுமே 11வது வீடு எல்லாருக்குமே நன்மை செய்யுங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். அப்ப அந்த பாகத்தை எடுத்து அந்த 11வது பாகத்தை 11வது ராசி கட்டத்தை எடுத்து சொல்லும் பொழுது
அது நடுவுல இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை முழு நட்சத்திரத்துல இருந்து செய்யும் பொழுது 100% நமக்கு வந்து நல்ல பலன் கிடைக்குது. அப்ப எந்தெந்த கிரகம் நமக்கு தேவையா இருக்கோ, நமக்கு அவங்களுடைய அனுகிரகம் தேவையா இருக்கோ, அவங்களுக்கு வந்து நம்ம அந்த மாதிரி எடுத்து செய்யறது நல்லா இருக்கும். அதே சமயத்துல ராகு கேத்துவுக்கும் அதே மாதிரி எடுத்தா போறோம், திருப்பி மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா ராகு கேத்து பலம் ஏத்த வேண்டிய அவசியம் கிடையாது. பொதுவாவே ராகு கேத்துக்கு 3-11 பலம் இருக்குன்னு சொல்லுவாங்க. 3ங்கிற இடத்துல வந்து ராகு கேத்துக்கு பலம் கம்மி இருக்கு, பலம் இல்லைன்னு இல்ல, பலம் குறையும். அதே சமயத்துல 11வது இடத்துல பலம் ஜாஸ்தியா இருக்கும். அப்போ ரெண்டு கிரகங்கள் ஒரே இடத்துல இருக்கும்போது ராகுவோட சேர்ந்து இருக்குன்னு சொல்லி சொன்னாக்கா, இன்னொரு கிரகத்துக்கு உண்டான 11வது இடத்தை பார்த்து சொல்ல நம்ம பரிகாரம் செய்யும் பொழுது, அந்த கோவிலுக்கு போயிட்டு வரும்போது ராகுவோட கேத்துவோடைய தன்மை பலம் கம்மியா இருக்கும், நல்ல ரிசல்ட் கிடைச்சிட்டு இருக்கு. நாங்க இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு இருக்கோம், நல்ல ரிசல்ட் இருக்கு. தொழில் வேணாலும் சனி பகவான் எங்க இருக்காருன்னு பாருங்க, அதுக்கு 11வது இடத்துல பார்த்து செஞ்சாக்கா சரியா வருது. அது இல்லாம திதிநித்திய தேவதைகள் வச்சு நம்ம வழிபாடு பண்ணிட்டு வரது ரொம்ப விசேஷமா இருக்கும். அந்தந்த திதி நித்திய, அதாவது அந்த எந்த திதியில பிறந்திருக்காங்களோ அந்த திதிக்கு உண்டான தேவதை வழிபாடு பண்ணா நல்லா இருக்கும். அதுக்கு வந்து அதுக்கெல்லாம் லிஸ்ட் நிறையவே இருக்கு, நிறைய இருக்கு. நெக்ஸ்ட் இன்னொரு தடவை பண்ணும்போது நான் அதை பத்தி சொல்றேன், உங்களுக்கு விஷயங்கள் நல்லா சொல்றேன். வேற என்ன? ரோகிணிக்கு திருவாதிரைக்கு சொல்லுங்க மேடம். ரோகிணிக்கும் பர்வதவர்தினி ராமேஸ்வரம். திருவாதிரை நெல்லையப்பர் திருநெல்வேலி. இப்ப என்ன பண்ணணும், நெல்லையப்பர் போய் பார்க்கணும்னு சொன்னாக்கா சிம்மத்துல எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகத்தை நம்ம அவங்களுடைய இது நமக்கு தேவைன்னு வரும் பொழுது நம்ம பார்க்க வேண்டியது நெல்லையப்பர் கோவில்ல. நெல்லையப்பர் கோவில் போய் பார்க்கும்போது நல்ல விசேஷமான பலன் கிடைக்கிறது. அதே மாதிரி சிம்மத்துல பூரத்துல ராஜராஜேஸ்வரி திருமேத்தூர். அப்ப சிம்மத்துல இருந்து துலாத்துல ஒரு கிரகம் இருந்தா அந்த கிரகத்தை பலமேத்துறதுக்கு அதுக்கு 11வது இடமாகிய சிம்மத்துல இருக்கக்கூடிய ராஜராஜேஸ்வரி வழிபாடு பண்ணா ரொம்ப விசேஷமா இருக்கு. இது சொல்லி என்னன்னா நிறைய விஷயங்கள் என்னன்னா பெரிய பிரச்சனை இருந்தெல்லாம் வெளியில வந்திருக்காங்க. அவங்க கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு வரதுக்குள்ளேயுமே அவங்களுக்கு ரிசல்ட் கிடைக்குது. அது இல்லாம என்னுடைய இதுபடி பார்க்கும்போது மாந்தி பகவானை நான் பார்த்து ஒரு இது சொல்லிட்டு வரது உண்டுங்க. மாந்தி இல்லாத ஜாதகம் பாக்குறது இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு மாந்தியை நம்ம யாருமே தொடறது இல்லை. ஆனா மாந்தியை வச்சு சொல்லும் பொழுதுதான் என்ன காரணத்தினால இவ்வளவு பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறது அந்த மாந்தியை வச்சு எடுத்து சொல்லும் பொழுது நல்ல ரிசல்ட் கிடைச்சிட்டு இருக்குங்க. ஓகே மேம், உரை வந்து சிறப்பு. மாந்தியை பத்தி ஒரு தனியாவே ஒரு டைட்டில் போட்டு ஒரு ப்ரோக்ராம் போட்டுருங்க. ஏன்னா வந்து மாந்தி அப்படிங்கிற டைட்டில் வந்து யாருமே இது வரைக்கும் பாக்குறது இல்ல. அதனால நீங்க வந்து இப்போ மாந்தியை வச்சு அந்த 12 ராசிகளுக்கும் எப்படிங்கிற மாதிரி வந்து இந்த ஒரு தனியான தலைப்புல நம்ம பேசிக்கலாம் மேம். ஸோ இதுவரை நம்ம கொடுத்த உரைக்கு மிக்க மிக்க நன்றி மேம். அடுத்ததாக நமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் ஆலோசகராக இருக்கக்கூடிய தன தண்டபாணி அவர்களை நன்றி உரையாழ்த்த அழைக்கிறேன். வணக்கம், அனைவருக்கும் அநேக நமஸ்காரம். அடியேன் தனம் தண்டபாணி. தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு நட்சத்திர சுடமணி நிகழ்ச்சியில் இன்று 37வது நாள். 37 கூட்டினால் 10. 10 என்பது சந்திரனின் திசாவரிடம். மேலும் இன்று அஸ்தம் நட்சத்திரம் சந்திரனின் நட்சத்திரம். சந்திரன் என்றால் அம்மா, எனவேதான் சாரதா அம்மா வந்துள்ளார். மேலும் இன்று தை 23 கூட்டினால் 5 பஞ்சமி திதி. இன்று 6/2/2026 கூட்டினால் 18. 18 என்பது ராகு திசா வருடம். எனவே இன்று திருதி நாம யோகம். இதனுடைய யோகி சுவாதி ராகு. இன்று வெள்ளிக்கிழமை, அதாவது சுக்கிரனுடைய கிழமை. இன்று தேதி 6, அதுவும் சுக்கிரனுடைய நம்பர். எனவேதான் இன்று பெண் ஜோதிடர் வந்துள்ளார். இன்று பஞ்சமி 5ஆம் நாள். எனவே இன்று அம்மா அவர்கள் பச்சை நிற புடவையில் வந்துள்ளார். 5 என்பது புதன். மேலும் பஞ்சமி என்பது 5 என்பதால் சாரதா உமா என்னும் பெயர் கூட 5 எழுத்து மந்திரத்தில் உள்ளது. எனவேதான் இன்று அம்மா அவர்கள் நவாம்சம் என்னும் 5 எழுத்தில் நமக்கு எல்லாமே
ஜோதிட பலன்கள் மிக தெளிவாக எடுத்துரைத்துள்ளார். அம்மா அவர்களுக்கு கோடான கோடி நன்றி. மேலும் இதுவரை செவிசாய்த்து பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து குருமார்களுக்கும் ஜோதிட ஆர்வலருக்கும் கூட்டமைப்பு சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்வினை ஏற்பாடு செய்து கொடுத்த டாக்டர் கனகாம்பாள் மற்றும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் அனைவருக்கும் கோடான கோடி நன்றி. இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க ஜோதிட கலை, வளர்க பாரதம், வந்தே பாரதம். நன்றி, வணக்கம்.